ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாமே லைக் யூடியூப் எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா மேலே காட்டார மறக்காம பார்த்துட்டு இருந்துருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் லியோ வந்து ஒரு ரெட் கலர் அம்பர்லாவை பிடிச்சிக்கிட்டு ஒரு கடையோட வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கான். டாக்டர் லீ வந்து கேட்குறாரு, தயவுசெய்து இந்த அம்பர்லாவை கொஞ்சம் தூக்குறியா, நம்ம என்ன இடத்துக்கு வந்திருக்கோன்னே தெரில அப்படின்னு மாதிரி சொல்ல அவனும் அம்பர்லாவை எடுத்து காமிக்கிறான். அது என்ன மாதிரி இடம்னா சின்ன பசங்கள்லாம் விளையாடுவாங்கல்ல இந்த கார் கேம் அந்த மாதிரி இடம் போல. அவன் அந்த இடத்த பார்த்ததுமே நானும் இங்கே வரமாட்டப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி மேட்ஸ் எல்லாருமே அவங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு இங்கே தான் விளையாட வருவாங்க, அப்புறம் என்னை பார்த்தா எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்க, என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஒழுங்கு மாதிரிதான் விட்டுரு, அங்கே எனக்கு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அங்கேயே போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. வாயா மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே பேசாமல் அவனை உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அதை பார்த்தவொடனே ஹீரோ என்ன நினச்சிக்கிறான்னா, நம்மளோட பர்சனாலிட்டி பார்த்து பையன் இம்ப்ரெஸ் ஆகிட்டான் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க போல. அந்த பையனோட பார்ட்னரும் வந்து நிற்க, எனக்கும் பார்ட்னர் இருக்குடா அப்படின்ற மாதிரி டாக்டரோட ஷோல்டரில் ஹீரோ வந்து கையை போட்டுட்டு இருக்கான். ஏன்டா இப்படி குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்ல, அந்த பசங்க வந்து ரேஸ் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வர வழியே இல்லாமல் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் விளாண்டுறாங்க. கடைசியில் இந்த குட்டி பசங்க ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அதை விட மேலே டாக்டர் லீலாம் புலம்பிட்டு இருக்காரு. நான் இதுக்கு தான் அவன் கூட வரமாட்டேன்னு சொன்னேன், என் பேச்சு முன்னாடியே கேட்டியா, போய் சின்ன பசங்க முன்னாடி அவமானப்பட்டிருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி காரி துப்பிட்டு இருக்காரு. அந்த பசங்களும் அது கேசவா நீங்க இன்னொரு தடவை ரேஸ் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ எதுவுமே யோசிக்காம லீயை பார்க்குறான். லீ வந்து வேணான்னு சொல்லிடுடா, இதுக்கு மேலே அசிங்கப்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனால் ஹீரோ எதுவுமே கேட்காம இன்னொரு தடவை ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறான். இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற மாதிரி வின் பண்ணவங்க அவுட் ஆனவங்களோட ஃபேஸ்ல ஆமையை வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வாண்டடா வாயை கொடுத்து மாட்டிக்கிறான். அதே மாதிரி அவுட் ஆயிட்டு மூஞ்சில ஆமையை வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். லீ வந்து அப்படி ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதான் நீ ரிவெஞ்ச் எடுக்கிற லட்சணமா, எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் உன்னை கூட்டு வரவே மாட்டேன், நான் கூடவே முதல்ல வரமாட்டேன், விடுற நான் ஹாஸ்பிட்டலே போறேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி எங்க சீனை கட் பண்ணி ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. டான் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், லீ ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாரா, இத்தனை வருஷத்துல உடம்பு சரியில்லாத போது கூட ஆஃபீஸ்க்கு லீவ் போடவே மாட்டாரு, ஆனா வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, என்னன்னே தெரியல ஒரு மாதிரி வியர்டா இருக்கு, அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனுக்கு வந்து என்னன்னே தெரியல, இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நேற்று நடந்த அந்த கிஸ்னாலதான் ஹீரோ எம்பாரசிங்கா என்னை ஃபேஸ் பண்ண முடியாம வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி ஹீரோன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நேற்று நடந்த சம்பவத்தினாலேயே அன்னைக்கு லீவ் எடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அடுத்தது ஹீரோ வந்து டாக்டர் கூட்டு ஒரு சூப்பு கடை கூட்டு வந்திருக்கான். இவ்வளோ ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி திரும்ப வந்து அந்த டாக்டர் உட்காந்துடுறாரு. அந்த சூப்பு பார்க்க ரெட் கலர்ல இருக்கு. அதை பார்த்தோன்னே டாக்டர் சொல்றாரு, இல்ல இது கண்டிப்பா காரமா இருக்கும், எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ வந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு, காரமாலாம் இல்ல, சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ காரமா இல்ல, லேசா தான் காரமா இருக்கு, நீயும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்க டாக்டரும் எடுத்து ஒரு வாய் வைக்கிறாரு. பயங்கரமா காரமா இருக்கு. ஹீரோவும் சாப்பிட்டு துப்பிடுறான். எவ்வளவு நேரம் வாயிலே வச்சிட்டு இருக்குது, நீ அப்புறம் ஒரு வாய் எடுத்து வச்சு தொலைய வேண்டியதானே, நான் மட்டும் சாப்பிட்டேன் எப்படி, நீயும் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பழி வாங்கிட்டு இருக்கான். உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே, என்னோட ஃப்ரெண்டுக்கு ரெட் ஃபோபியா போனதுக்காக இது ஒரு ட்ரீட்டா நினைச்சு இதே நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி சவுசோவே வெண்ணையும் காட்டுறாங்க. வெண் வந்து சவுசோ கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சவுசோ லியோக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண போறான், அவன் தான் என்னை விட்டு போயிடுவான், நான் இத்தனை வருஷம் அவன் கூட சேர்ந்து கட்டின கோட்டை எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவன் எதுவுமே கண்டுக்காம கேம் விளாண்டுட்டு இருக்கான். ஏன்டா இப்பெல்லாம் பண்றேன், என்னோட ஃபீலிங்ஸை கேட்கவே மாட்டியா, முதல்ல போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு சவுசோவோட போனை வாங்கி லியோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பாக்குறா. அவன் வந்து இன்னைக்கு வெளில சூப்லாம் சாப்பிட போயிருப்பான்ல, அதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டிருக்கான். எனக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கேன். அதை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கானா, இவ்வளவு பெரிய சூப்பை கண்டிப்பா ஒருத்தரால சாப்பிட முடியாது, அவன் கண்டிப்பா இன்னொருத்தரோட போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அந்த போட்டோட கார்னர்ல ஒரு ஹேண்ட் கிரீம் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த உடனே சவுசோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எந்த ஒரு பையனும் ஹேண்ட் கிரீம் யூஸ் பண்ண மாட்டா, கண்டிப்பா அவன் டியானோட தான் போயிருப்பான், இப்போ டியான் அவனோட வீட்டுல தான் இருப்பான், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுசோவுக்கு கண்ணை காமிக்க அவன் நான் வரலப்பா அப்படின்ற மாதிரி மண்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா வென்ஷியான் பேச்சு யார்தான் கேட்பா, அதனால கண்டிப்பா சவுசோ வர வழியே இல்லாம வென்ஷியான் பின்னாடியே வந்துட்டான். 2 பேரும் அவன் வீட்டு வாசல் நின்றுட்டு காலிங் பெல் அழுத்துறாங்க. கதவு திறக்கிறது வந்து டாக்டர் தான். அப்படி அரைங்குறையமா வந்து திறந்துட்டு இருக்காரு. 2 பேரும் இது பார்த்தோன்னே ஒரு மாதிரி மூஞ்சு பாத்துக்கிறாங்க. அம்மா லியோ எங்க அப்படின்னு மாதிரி கேட்க அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க உட்காருங்க, நான் போய் என்னோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. திரும்பவும் 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு, ஆனா லியோ தான் உள்ள குளிச்சிட்டு இருக்காங்களே, நீங்க எப்படி உள்ள போவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா.
அதுக்கு டாக்டரும் இல்ல என்னோட ட்ரெஸ்ல வந்து ஆணை கொட்டிடுச்சு, அது கழுவலன்னா அப்படியே இருக்கும், அதனாலதான் நானும் சொல்றேன், நானும் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ குளிச்சிட்டு இருக்க பாத்ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். இது பார்த்து 2 பேரும் ஒரு மாதிரி வியர்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லியோவும் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டான். நீங்க 2 பேரும் இந்த நைட்ல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜவுசோ வந்து உண்மையை சொல்லலாம் வரான். ஆனா வென் வந்து அவனோட காலை மிதிச்சுட்டு அது நாங்க இன்னைக்கு ஜவுசோவோட தான் இங்க வந்தோம், நீ உன்னோட லைஃப் ஸ்டைல எப்படி தனியா வாழ்றன்றத ஜவுசோ தான் பாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜவுசோ அப்படி முழிக்கிறான், ஏண்டி போய் சொல்ற அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோவும் அதை உண்மை நம்பிடுறான். நம்ம தம்பி நம்மள மாதிரியே வாழ ஆசைப்படுறான் போல, நம்மளை பார்த்து வாழ்றதுக்கு ஆசைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லியோ வந்து ஜவுசோ கிட்ட கேட்கறான், நாளைக்கு நீ ஆபீஸ் வரல என் கூட அப்படின்னு மாதிரி கேட்க, நான் ரெஸ்ட் எடுப்பேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறப்பா சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன் பார்த்தா அவனை காருக்குள்ள தூக்கி போட்டு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் புலம்பிட்டு இருக்கான், நான் 1 மணி வரைக்கும் தூங்கினாதான் ஃப்ரெஷ்ஷாவே அவன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ வந்து அந்த ஆபீஸை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கொட்டாயை விட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. உடனே நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பி இந்த வேலை இன்னைக்கே முடிச்சிரு அப்படின்ற மாதிரி நிறைய வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்த உடனே சரி சரி போதும் அனுப்புறது நிறுத்து, நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துடுறான். அவங்க 3 பேரும் என்டர் ஆகுறத ஹீரோன்னு பார்த்துட்டா டியான் பார்த்த உடனே நேற்று நடந்ததுதான் ஞாபகம் வருது. ஆனா ஹீரோ அதை பத்தி எதுவுமே கவலை இல்லாம அப்படியே ஹீரோனை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இவன் என்ன இவ்வளவு கூலா இருக்கான், ஒரு வேலை கூலா இருக்க மாதிரி நடிக்கிறானோ, நம்ம தான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் 1 நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேன் கிட்ட என்ன சொல்றான்னா, மிஸ்டர் டேன் வர வீக்கெண்ட்ல ஒரு ஆர்ட் ஷோ வருது, அந்த ஆர்ட் ஷோக்கு எனக்கும் டியானுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி திரும்பி ஜவுசோவை பாக்குறான். என் தம்பிக்கும் சேர்த்து வாங்கிடுது, என்ன பார்த்து அவன் பொறாமப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடான். போற போக்குல எனக்கு வர கோவத்துக்கு அடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜவுசோவும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ண என்ன காட்டுறாங்க, அவ ஜவுசோவை பாக்குற சாக்குல லியோ பாக்குறதுக்காக அவளோட ஆபீஸ்க்கு வந்திருக்கா. ஜவுசோவும் லியோ ஒன்னாதான் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா, இந்தாங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ கிட்ட வந்து அப்படி நைஸா ஐஸ் வைக்கிறா. லியோ இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருக்கியா, நம்ம வெளியில போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க லியோ வந்து என்ன சொல்றானா, இல்ல நான் இந்த வீக்கெண்ட் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஜவுசோவை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கா. இந்த வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருக்குதுன்னா கண்டிப்பா எல்லாரும் டேட்டிங் தான் போவாங்க, லியோ என்ன ஏமாத்திட்டு டேட்டிங் போலான்னு பாக்குறான், அதுக்கு நான் விடவே மாட்டேன், அவன் எங்க போறான்னு மட்டும் நீ எனக்காக கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜவுசோட்ட கேட்க, இந்த மாமா வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சொல்லிடுறான் அவன் கண்டிப்பா ஆர்ட் எக்ஸிபிஷன் தான் போவான், இந்த மாதிரி ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு அங்க வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவன்னு சொல்லி கொடுத்துடுறான். எடுத்து ஆர்ட் எக்ஸிபிஷனா, ஏய் ஜவுசோ நீயும் என் கூட வரியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு சீ ஃபுட் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் ஃபர்ஸ்ட் வேணாம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ கேம்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னதும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனும் வருது. லியோவும் டியானும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. லியோ வந்து அங்க இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் சுத்தி. அதுக்கப்புறம் ஜவுசோ ரெட் கலர் கூல் ட்ரிங்க்ஸோட என்டர் ஆகுறான். அதை பார்த்ததுமே டியான் வந்து ஹீரோட கையை பிடிச்சிடுறா. ஏன்னா ரெட் கலர்ல ஜூஸ் கொண்டு வரல, அதை பார்த்தோன்னே லியோக்கு மயக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கா. அதனால அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கான், டியான் இன்னுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறா, அவகிட்ட எப்படியாவது சீக்கிரமா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வெண்ணு வந்துடுறா. ஏதோ தெரியாம வந்த மாதிரி, ஏ லியோ நீ இங்கதான் இருக்கியா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பத்தியா, நானும் இந்த வீக்கெண்ட் இங்கதான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் டியான் அந்த இடத்துல பார்த்ததுமே அப்படி கோவமா ஆயிடுது, மைண்டே அப்செட் ஆயிடுது. என்ன லியோ வீக்கெண்ட்ல கூட உன் கூட தான் இருப்பாளா அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோனும் குறைச்சு விடுற மாதிரி, ஆமா அதான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வென்ஷியானோட ஃபேன்ஸ், அதாவது வென்ஷியானோட டிசைனர் போல அவளும் இந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பா. அவளும் நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு அதை வெளியெல்லாம் விட்டுருக்கா. அந்த டிராயிங்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெண்ண பார்த்ததும், இவங்க அந்த வென்ஷியான் தானே, செம்மையா டிராயிங் எல்லாம் பண்ணுவாங்க, இவங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கூட போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. லியோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு டியான் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டான். டியான் வந்து, மிஸ்டர் லியோ எனக்கு இப்போ வாஷ்ரூம் போகணும், சன்கிளாஸை போட்டுட்டு இங்கே நின்னுங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்கிளாஸ் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு வந்து பாக்குறா. ஹீரோ கீழே குனிஞ்சு என்னமோ பண்ணிட்டு இருந்துப்பா போல. அவன் கீழே விழ போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஹீரோட கையை போய் பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு இது பார்த்ததும் அப்படியே ஹார்ட் டச்சிங் ஆயிடுது. இப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 2 பொண்ணுங்க வராங்க. அவங்க வந்து லியோ பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இவ்வளோ பெரிய மியூசியம்ல கூட சன்கிளாஸ் போட்டுட்டு இருக்கான், இவன் பெரிய ரிச்சான ஆளுன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி சீன் போடுறவங்களாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவங்களே பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க கிட்டேயே போய் கேட்கிறா, உங்களுக்கு ஒருத்தவங்களை பத்தி தெரியலன்னா அப்புறம் எதுக்கு அவங்களை பத்தி பேசுறீங்க, அவர் எதுக்காக கூலர் போட்டிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பொண்ணுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு
இருக்கா. அந்த பொண்ணுங்களும் இவனுக்கு என்ன பெரிய ஹீரோ நினைப்பா, இங்க சன்கிளாஸ் போட்டு நிக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க இவன் திரும்பி எப்படி ஹீரோ பாக்குறா, இவன் டென்ஷன் ஆகுறானா அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஆனா ஹீரோ அப்படிலாம் எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆமா ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி டிங்கி டிங்கின்னு தலையாட்டிட்டு இருக்கான். ஹீரோ என்ன அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இனிமே இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, மத்தவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கிழிச்சு விட்டு அங்கிருந்து வந்துடுறா. ஹீரோக்கு இது ரொம்பவே ஹார்ட் டச்சிங் ஆயிடுது. நமக்காக இவ்வளவு பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டியான் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கு முன்னாடி நானும் இப்படிதான் இருந்தேன், ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒருத்தவங்களை பத்தி தெரியாம அவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருப்பேன், நல்ல ஒரு அசிஸ்டண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படியே பேசிக்கிட்டே அங்க இருக்க ஆர்ட்லாம் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு ஆர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமே இந்த ஆர்ட் ஃபின்ஷியானுடைய ஆர்ட் தானே, இந்த ஆர்ட் எப்படி இங்க இதுக்கு ஆத்தரைசேஷன் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட சொல்லுவோம். ஹீரோ டேங்க் உடனே கால் பண்ணி டேங்க் அந்த கியூட் பெட் சீரியஸோட ஆர்ட் பத்தின எல்லா காப்பி டேட்டையுமே எனக்கு உடனே சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிடறான். ஹீரோன் இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா. அந்த ஆர்ட்ல ரெட் கலர்ல ஒரு பூவும் இருக்கு. ஹீரோவை பாக்குறா. ஹீரோ சன்கிளாஸ் போடவே இல்லை, அவன் கையில தான் சன்கிளாஸ் வச்சிருக்கான். என்னது உங்களுக்கு ரெட் கலர் பார்த்தா மயக்கம் வரலையா? இப்பதான் எனக்கு புரியுது, என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்களா இவ்வளவு நாளும், ஏன் உங்களுக்கு ரெட் கலர் பார்த்தா மயக்கம் வரல, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு அப்படியே பயமாயிடுது, என்ன பண்ணனே தெரியல. இதை சொல்றதுக்காக தான் டியான் நான் இங்க கூட்டு வந்தேன், தயவு செய்து தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். உண்மையிலே உங்களுக்கு ரெட் கலர் பார்த்தா மயக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே கேட்டுட்டு இருக்கா. இல்ல டியான் எனக்கு ரெட் ஃபோபியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டு ஹீரோயின் திட்டுவா, அடிக்க போறா, அவள்தான் போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா அவ பயங்கரமா கை தட்டி சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் அசிஸ்டண்டா இருக்க வேண்டாம், என்னோட வேலையில போக்கஸ் பண்ணலாம், என்னோட கரியரை பார்க்கலாம், ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், இது தேராது, இதுல என்ன இருக்கு சந்தோஷப்படுறதுக்கு, நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த டிராமாவோட 6th எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நடக்க போற முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிருங்க.